மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி 100 நாள் வேலை திட்டத்தை தமிழகத்தில் வேலை வழங்குவதை குறைக்கப்படாமல் தொடர்ந்து வழங்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் ஆட்சியர் சாருஷ்டியிடம் மனு அளித்தார். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் அதிக அளவிலான மனித உழைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு 15 லட்சத்திற்கு 94,000க்கும் மேற்பட்டவர்களின் 100 நாள் அட்டை நீக்கப்பட்டுள்ளன. உடனடியாக நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் உள்ளவர்களின் வீடுகள் அகற்றப்படும் நிலையில் உடனடியாக அரசு சார்பில் மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தெரிவித்ததாவது, ஒன்றிய அரசு சில கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மனித உழைப்பு நிறைய தமிழ்நாட்டில் எக்ஸஸ் அதிகமாக செஞ்சுட்டாங்க, அதனால நீங்கள் வேலை ஆட்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தரிச்சு வந்திருக்கிறதா நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறைக்கு நம்ம மத்திய அரசோட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்திலேருந்து வந்ததா செய்திகள் இருக்குது. அப்படி வர்றபோது இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு 16 லட்சம் பணியாளர்கள் வேலைக்கு தயாராக இருக்கிற அட்டையை பயன்பட்டு வேலை பயனாளிகள் சொல்லுங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம்தான் கிராமப்புறத்தில் இருக்கிற கிராமப்புற பாட்டாளிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பாக அதுதான் இருக்குது. அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு வேலை குறைப்பு என்ற அடிப்படையில், வேலை நாட்கள் குறைப்பு என்ற அடிப்படையில் குறைச்சிக்கிட்டு வர்றதா, நிதி ஒதுக்கீடு செய்கிறதா, குறைச்சலான நிதி ஒதுக்கீடு செய்வதா செய்திகள் எல்லாம் வருது. அந்த அடிப்படையில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு உறுதியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இதுதான் கிராமப்புறத்தில் இருக்கிற பாட்டாளிகளுடைய பட்டினியை போக்குற ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு தான் ஐக்கிய முன்னணி அரசு கொண்டு வந்தது. இதுதான் நாடு முழுவதும் இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கான ஒரே பொருளாதார முன்னேற்றத்திற்கு, பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கிற திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு 16 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை இன்றைக்கி அதிலிருந்து வேலை பணியிலிருந்து வேலையை பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியெல்லாம் இதுக்குள்ளே வருது. இது உடனடியாக தமிழ்நாடு அரசு இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. ஒன்றிய அரசே வேலை குறைப்பு செய்யப்பட வேண்டும் என்று, வேலை நாட்களை குறைக்க வேண்டும் என்று கடிதங்கள் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அனுப்பியிருந்தாலும் அந்த கடிதத்தை மாநில அரசு நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய கோரிக்கை. அதோடு சேர்த்து இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற நீர்நிலைகளில் ஆட்சேபகரமான இடங்களில் குடியிருக்கிற மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்கணும், அவர்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்குவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபட வேண்டும், அவர்களுக்கு பட்டா வழங்கணும், வீடு வழங்கணுங்கிற கோரிக்கையும் இதில் சேர்த்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக சொல்லியிருக்கிறோம். இதை மாவட்டம் முழுவதும் நாங்கள் 17, 18, 19 ஆகிய 3 தினங்கள் மாநில அரசு அலுவலகங்கள் முன்னால், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதேபோல் நகராட்சி அலுவலகங்கள் முன்னால் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கிறோம். திருச்சி. ஓகே.